Hi friends, welcome to Food Family. இன்னைக்கு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய்க்குள்ள நம்ம நிறைய மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி அப்படியே ஃபுல் வெண்டைக்காவா நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ரச சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா நீட்டமாக இருக்கிற வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மசாலா ஸ்டஃப் பண்ணணும். அதனால் நம்ம இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கலாம். கீறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஸ்லிட் போட்டு விடுங்க. ஆப்போசிட் சைடில் ஓப்பன் ஆகாமல் இந்த மாதிரி மேல் பக்கத்தில் மட்டும் இப்படி கீறி விடுற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வெண்டைக்காய்க்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கலாம். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்க வேண்டாம், சும்மா ஸ்லிட்டு மட்டும் போட்டு வைங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் தனியாத்தூள், கரம் மசாலா, இது எல்லாமே நீங்கள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற வெண்டைக்காயோட குவான்டிட்டியை பொறுத்து இந்த மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆயிட வேண்டாம். இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம வெண்டைக்காய்க்குள்ளே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்லிட்டு போட்டு வச்சுருக்க இந்த வெண்டைக்காய்க்குள்ளே இந்த மசாலாலாம் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ இப்படி எடுத்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு அதை ஸ்டஃப் பண்ணுங்கள். உள்ளே அப்புறம் முன்னாடியெல்லாம் நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த இடமும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம வந்துட்டு தவா ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். அதனால் இதுக்கு காரம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த மசாலாவை எல்லா வெண்டைக்காயிலையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, நீங்கள் டக்குன்னு இதை சமைச்சிடலாம். ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி பூசி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இது அப்படியே ஊறட்டும். பாருங்கள், நம்ம போட்டு வச்சது எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு தவாவில் இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் ஒவ்வொன்றும் அந்த தவாவில் வைங்க. நம்ம ஸ்லிட்டு போட்டு மசாலா ஸ்டஃப் பண்ணியிருக்கிற பார்ட் வந்துட்டு கீழே பார்த்தா மாதிரி இந்த சூட்டுக்கு இருக்கிற மாதிரி கமுத்தி வைங்க. ஸோ இது 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம மசாலா பார்ட் கீழே வச்சுருக்கிறங்கனால நீங்கள் வந்துட்டு ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகிரும் அந்த மசாலா. அதனால் மீடியமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க எல்லாத்தையும். ஸோ பாருங்கள், அந்த 5 மினிட்ஸ் குக் ஆனாலேயும் நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் நல்லா குக் ஆகணும். அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி விடுவோம். திருப்பி விட்டு உங்களுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். எனக்கு நடுவில் நிறையா ஹீட் இருக்காங்காட்டிக்கு நான் அப்படியே வெண்டைக்காயெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் இதில் ஸ்லிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது வந்து நல்லா குக் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு. நல்லா குக் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வெண்டைக்காய் கடித்து சாப்பிடும்போது ரொம்ப அந்த வலுவலுப்பாக இருக்கும். அதனால் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஈஸியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது.
இது வந்து ஒரு குயிக்கான ஒரு ரெசிபி. அவங்க சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக வெண்டைக்காய் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு தான் பொரியல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.